அனைவருக்கும் வணக்கம். வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டேஷன் தாங்க வேளச்சேரி ஸ்டேஷன். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற இந்த வியூ தாங்க டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிற ரயில்வே ட்ராக். இது 2 ட்ராக் இருக்குது, ஒன்று போகிறதுக்கு ஒன்று வரத்துக்கு. ஏற்கனவே வேளச்சேரியிலேருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் ட்ராக் ஒர்க், எலக்ட்ரிஃபிகேஷன், சிக்னல் ஒர்க்லாம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது. ஆதம்பாக்கத்துலேருந்து தில்லை கங்கா நகர் பகுதி, அதாவது அந்த கேர்டை சரிஞ்சு விழுந்த அந்த பகுதி வரைக்கும் ட்ராக் ஒர்க் முடிச்சிட்டாங்க. எலக்ட்ரிக் போல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒயரிங் வேலைகள் தொடங்கலை. இப்போ ரீசெண்டாக அந்த கீழே சரிஞ்சு விழுந்த கேர்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக புது கேர்டர் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான பேர்பேட் வால் சைடில் அந்த சுவர் மாதிரி கட்டுற அந்த வேலையும் ஆல்மோஸ்ட் இப்போ முடிச்சிட்டாங்க. இப்போது தண்டவாளம் அமைக்கிற பணிகளை தொடங்கிட்டாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் தில்லை கங்கா நகர் டைரெக்ஷனில். நீங்கள் பார்க்குற இந்த தண்டவாளம் வேளச்சேரியிலேருந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிற ரயில்வே ட்ராக் தான் இது. வேளச்சேரியிலேருந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கிற இந்த ரூட் வேளச்சேரி ஸ்டேஷன் தாண்டின பிறகு எலிவேட்டர் செக்ஷன் தான் போகும். நீங்கள் பார்க்குற இந்த லாரி தாங்க ரயில்வே தண்டவாளத்திலே ஜல்லிக்கற்கள் கொண்டு போகிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு வாகனம் தான் இது. இந்த லாரியை பயன்படுத்தி தான் ஜல்லிக்கற்கள் தண்டவாளத்தில் கொட்டுற அந்த பணிகளை நடக்குது. தில்லை கங்கா நகர்லேருந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷனில். வீடியோட எண்டில் அதோட டாப் வியூ நீங்கள் பார்ப்பீங்க. வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனுக்கு நடுவில் 2 ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. ஒன்று புழுதிவாக்கம், 2வது ஸ்டேஷன் ஆதம்பாக்கம். இந்த ஸ்டேஷன் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த எம்ஆர்டிஎஸ் செக்ஷனை சென்னை மெட்ரோவுக்கு கொடுப்பதற்கான அனுமதி ரயில்வே போர்டு கொடுத்துட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ், அதாவது இப்போ என்ன ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அதே ட்ரெயின் சர்வீஸ் வச்சு தான் சென்னை பீச் வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் ரயில்வே நிர்வாகம் மெட்ரோ எம்ப்ளாயீஸ்க்கு அதுக்கான ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. எப்படி இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணணும், அதோட சிக்னலிங் சிஸ்டம்லாம் எப்படி இயக்கணும், அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்ரோ சைட்லேருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ரேக்கை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பட் அதில் என்ன ஒரு சிக்கல்னால், இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின்லாம் ப்ராட்கேஜ் ட்ராக்கில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற மெட்ரோ ட்ரெயின் ரேக் யூஸ் பண்ணி இந்த வழித்தடத்தில் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இந்த பிஜி ரயில்வே ட்ராக்கு ஏற்ற மாதிரி மெட்ரோ ரேக் தயாரிப்பாங்களா, இல்லை மொத்தமாகவே இந்த பிஜி ட்ராக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது நார்மலாக எல்லா மெட்ரோ ட்ரெயினும் ஆப்ரேட் பண்ணுற அந்த ஸ்டாண்டர்ட் கேஜ் ட்ராக் மாதிரி மாற்றுவாங்களா இல்லையான்ட்டு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். நீங்கள் பார்க்குற ஸ்டேஷன் தாங்க புழுதிவாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். வேளச்சேரிக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் இந்த புழுதிவாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். ஸோ அது மெட்ரோ சைட்லேருந்து என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதே பிஜி ட்ராக்கே பயன்படுத்தி இதுக்கான தனியாக மெட்ரோ ரேக் வாங்குவாங்க தான் நினைக்கிறேன். எப்படி டெல்லி மெட்ரோவில் ஒரு காரிடாரில் இதே பிஜி ரயில்வே ட்ராக் ஸ்டாண்டர்ட்ஸில் மெட்ரோ ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மேபி அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். இப்போ முதற்கட்டமாக எல்லா எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனையும் அப்கிரேட் பண்ணுற அந்த பணிகள் தொடங்கிடுவாங்க மெட்ரோ சைட்லேருந்து. அதாவது செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி பர்சன், மெட்ரோ அதாவது எம்ஆர்டி ஸ்டேஷனில் இருக்கிற அந்த பில்டிங்லாம் நிறைய காலி இடம் இருக்குது. அதில் கடைகளுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு ரெண்ட்டு கொடுப்பதற்கான அந்த பணிகளும் படிப்படியாக தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக எல்லா எம்ஆர்டி ஸ்டேஷன்லேயும் சேஃப்டி ஆஸ்பெக்ட் நல்லாயிருக்கும் மெட்ரோ நிர்வாகம் கையில் எடுக்கிறதுனால. இதுதாங்க புழுதிவாக்கத்துக்கு அடுத்த ஸ்டேஷனான ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட். வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு நடுவில் இந்த 2 எம்ஆர்டி ஸ்டேஷன் தான் இருக்குது. ஒன்று புழுதிவாக்கம், அடுத்தது ஆதம்பாக்கம். காரிடார் 5 மெட்ரோ ரூட் மாதவர்லேருந்து சோழிங்கநல்லூர் போகிற மெட்ரோ வழிப்பாதை எக்ஸாக்டாக இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்முக்கு மேலே தாங்க ரைட் டேர்ன் திரும்பி டுவர்ட்ஸ் மடிப்பாக்கம் மேடவாக்கம் போகும். இது எக்ஸாக்டாக வானுவம்பேட்டை ஜங்ஷன். இந்த பகுதியில் தான் காரிடார் 5க்கான மெட்ரோ ரூட் ரைட் டேர்ன் திரும்புகிற லொக்கேஷன் இது தான். நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டீல் கேடர் மெட்ரோக்காக அமைக்கப்பட்ட ஸ்டீல் கேடர் தான். இந்த ஸ்டீல் கேடர் ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் ஷெல்டருக்கு மேலே போகிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இந்த வேலை இப்போ முடிஞ்சதுனால
மறுபடியும் அந்த பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் அமைக்கிற பணிகள் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ முடிச்சிட்டாங்க. இந்த ஸ்டீல் கிடர் ஒர்க்னால டெம்பரரியாக பிளாட்ஃபார்ம் ஷெல்டரை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணுற வேலை ஆல்மோஸ்ட் இப்போ முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுதாங்க டுவர்ட்ஸ் மடிப்பாக்கம் வழியாக மேடவாக்கம் போகிற மெட்ரோ ரூட், காரிடார் 5க்கான மெட்ரோ ரூட். எக்ஸாக்டாக இந்த வானுவப்பேட்டை ஜங்ஷன்லேருந்து ஆல்மோஸ்ட் வெள்ளக்கல் தாண்டி மேடவாக்கம் கூட்டோடு வரைக்கும் வைடக்ட் வேலைகள் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. காரிடார் 5 மெட்ரோ ரூட் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் நீங்கள் பார்க்குற மெட்ரோ பில்லர் தாங்க காரிடார் 5க்கான மெட்ரோ பில்லர். ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து தில்லை கங்கா நகர் வரைக்கும் இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இந்த எம்ஆர்டிஎஸ் வழித்தடத்துக்கு பக்கத்துலேயே பேரலாக தான் அமைக்கிறாங்க. நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த பில்லர் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடியல, இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேலே பயர் கேப்பும் வச்சுட்டாங்க. ப்ரீகாஸ்ட் யூ கோடரும் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க பாதி தூரத்துக்கு. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் எம்ஆர்டிஎஸ்க்கான எலக்ட்ரிக் போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வேளச்சேரியிலேருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன், ட்ராக் ஒர்க், சிக்னல் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஆதம்பாக்கத்துலேருந்து தில்லை கங்கா நகர் வரைக்கும் ட்ராக் ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. எலக்ட்ரிக் போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தில்லை கங்கா நகர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் ட்ராக் ஒர்க் வந்து தொடங்கிட்டாங்க. எலக்ட்ரிக் போல் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் இப்போ முடிக்க போகிறாங்க. இப்போது தில்லை கங்கா நகர் ரீச் பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்லேருந்து தான் காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து எம்ஆர்டிஎஸ் போகிற அதே வழித்தடத்துக்கு மேலே தான் டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷனில் அமைக்கிறாங்க. இதுதாங்க தில்லை கங்கா நகர். நீங்கள் பார்க்கலாம் காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து எம்ஆர்டிஎஸ் போகிற அந்த வழித்தடத்துக்கு மேலே தான் போகுது. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான். இந்த பகுதியில் தாங்க கேர்டர் வந்து கீழே சரிஞ்சி விழுந்தது. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக புது கேர்டர் அமைச்சு பேர்பேட்டுவாலும் இப்போ சைடில் வந்து முடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம் சைடில். ஸோ கீழே வந்து அந்த புது கேர்டர் அமைச்சு பெயிண்ட் அடிக்கிற வேலைகளும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. மேலே எலக்ட்ரிக் போலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம் மெட்ரோ வழித்தடம் வந்து எக்ஸாக்டாக இப்போது எம்ஆர்டிஎஸ் வழித்தடத்துக்கு மேலே தான் கேர்டர் அமைக்கிற பணிகளை வந்து தொடங்கியிருக்காங்க. எக்ஸாக்டாக இந்த பகுதியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷனில் எம்ஆர்டிஎஸ்க்கான ட்ராக் ஒர்க் வந்து தொடங்கிட்டாங்க. முதல் தடத்தில் எம்ஆர்டிஎஸ் வயடக்ட் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் பார்க்குற ஸ்டீல் கேர்டர் தாங்க மெட்ரோக்காக அமைக்கப்பட்ட ஸ்டீல் கேர்டர். இப்போது அந்த மெட்ரோ ஸ்டீல் கேர்டருக்கு மேலே டெக் ஸ்லாப், அதாவது காங்க்ரீட் தரை அமைக்கிற அந்த பணிகள் வந்து நடக்குது. முதல் தடத்தில் தான் எம்ஆர்டிஎஸ் வயடக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த பகுதியில் தான் ட்ராக் ஒர்க் வந்து இப்போ தொடங்கிட்டாங்க. என்னுடைய கணிப்பு 2வது தளத்தில் இருக்கிற அந்த மெட்ரோ கேர்டர் டெக் ஸ்லாப் அமைக்கிற பணிகள் முழு அளவில் முடிஞ்ச பிறகு தான் முதல் தடத்தில் இருக்கிற எம்ஆர்டிஎஸ் ரூட்டில் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அனுமதி வந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் தில்லை கங்கா நகர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷனில், அதாவது அந்த காமன் அலைன்மெண்ட் எம்ஆர்டிஎஸ் போகிற அதே வழித்தடத்துக்கு மேலே மெட்ரோ கேர்டர் அமைக்கிற பணிகள் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 70% கிட்ட முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 30% பணிகள் வந்து முடிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குற வியூ தாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் முதல் தடத்தில் அமைஞ்சிருக்க எம்ஆர்டிஎஸ்க்கான பிளாட்ஃபார்ம் ஒர்க்லாம் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. தண்டவாளம் அமைக்கிற பணிகள் முடிச்சிட்டாங்க. சிக்னல் போஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் வயரிங் மட்டும்தான் பண்ணணும். தண்டவாளம் வியூ தான் பார்க்குறீங்க. இது வந்து எம்ஆர்டிஎஸ் ட்ராக் தான். இது சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் முதல் தடத்தில் அமைச்சிருக்காங்க. மெட்ரோ கேர்டர் ஒர்க் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 70% முடிச்சிட்டாங்க. மீதி ஒரு 30% ஒர்க்கும் அடுத்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. பட் என்னென்னா அடுத்த மாதத்துலேருந்து மழை காலம் தொடங்கிடும். அதனால் கண்டிப்பாக வந்து மெட்ரோ ஒர்க் வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
முதல் தளத்தில் இருக்க எம்ஆர்டிஎஸ் வைடக்டில் தண்டவாளம் அமைக்கிற பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க. அதோட வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. தண்டவாளம் வச்சு அதில் ஜல்லிக்கற்கள்லாம் வந்து கொட்டியிருக்காங்க. தூரத்தில் வேலையாட்கள் வேலை செய்கிறாங்க. பட் உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. பட் நான் லைவாக பார்க்கும்போது வேலை செய்கிற ஆட்களை வந்து பார்த்தேன். அது இல்லாமல் ஒரு ஜேசிபி மிஷினும் அங்கே இருந்தது எம்ஆர்டிஎஸ் வைடக்டில். அநேகமாக அந்த ஜேசிபி மிஷினை பயன்படுத்தி தண்டவாளம் அமைப்பதற்கான அந்த ஸ்லீப்பர்ஸை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அஃபிஷியலாக நான் லைவாக நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ட்ராக் ஒர்க் வந்து தொடங்கிட்டாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து டுவர்ட்ஸ் தில்லைகாங்கா நகர் டைரக்ஷனில். ஸோ எம்ஆர்டிஎஸ் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 2-3 மாதம் மழை காலம் இருந்தாலும் ட்ராக் ஒர்க் வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. ட்ராக் ஒர்க், எலக்ட்ரிஃபிகேஷன், சிக்னல் கேபிளிங் ஒர்க் வந்து முடிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு 2 மாதத்தில் முடிஞ்சு ட்ரையல் ரன் வந்து தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதுக்குள்ளே 2வது தளத்தில் அந்த மெட்ரோ கேர்டர் ஒர்க்கு, டெக் ஸ்லாப் அந்த ஒர்க்லாம் முடிக்கணும். ஸோ அது முடிஞ்ச பிறகு தான் முதல் தளத்தில் இருக்க எம்ஆர்டிஎஸ் ரூட்டில் ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அனுமதி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். எப்படி பார்த்தாலும் என்னுடைய கணிப்பு வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே தொடங்குவாங்களா இல்லையான்னு தெரியல. பட் கண்டிப்பாக அடுத்த வருஷம் தொடக்கத்தில், அதாவது February Marchக்குள்ளே தொடங்கிடுவாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் ஜென்ரல் அசம்பிளி எலெக்ஷனும் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரூட்டில் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முயற்சி கண்டிப்பாக எடுப்பாங்க. இந்த வருஷத்துக்குள்ளே தொடங்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே தொடங்கிடுவாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் உறுதியாக சொல்லலை, அங்கே நடக்கிற ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். உறுதியாக என்னால் இந்த ரூட்டில் ட்ரெயின் சர்வீஸ் எப்போ தொடங்குவாங்கன்னு சொல்ல முடியல. மேபி நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம் தொடங்குவாங்களா இல்லையான்ட்டு. பட் கடந்த சில நாட்களாக வேலை கொஞ்சம் வேகமாக நடக்குது. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இது தாங்க வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் செக்ஷனோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். நன்றி, வணக்கம்.